சென்னை நீலாங்கரையில் உள்ள தமது இல்லத்தில் கரூர் புறப்பட்டார் முதலமைச்சர் விஜய். கரூர் மாவட்டத்தில் இன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெறவுள்ள நிலையில் தற்போது நீலாங்கரையில் இருந்து முதலமைச்சர் விஜய் புறப்படுகிறார். நண்பகல் 12:30க்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க உள்ள நிலையில் தற்போது நீலாங்கரையில் இருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்க உள்ள நிலையில் தற்போது நீலாங்கரையில் இருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தற்போது சென்னை நீலாங்கரையில் இருந்து கரூருக்கு முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். எத்தனை மணிக்கு பணி ஆணைகளை வழங்க இருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் முதல்வராக பதவியேற்ற பிறகு இரண்டாவது முறையாக மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். அது மிக முக்கியமாக இன்று கரூர் செல்வது என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தனது இல்லத்திலிருந்து கையசைத்தபடியே கிளம்பியிருக்கிறார். குறிப்பாக கரூர் பயணத்தை பொறுத்த வரைக்குமே 10:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தை வந்தடையும். திருச்சி விமான நிலையத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அவர் வரவேற்கிறார்கள். திருச்சி விமான நிலைய வரவேற்பை தொடர்ந்து காலை 10:40 மணிக்கு அமைச்சர் விஜய் கார் மூலம் கரூருக்கு புறப்படுகிறார். மதியம் 12:45 மணிக்கு கரூர் அட்லஸ் கலையரங்கத்தில் நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிறார். இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அங்கிருந்து அவர் கரூர் தாந்தோணி மலையில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகைக்கு புறப்படுகிறார். அப்போது மக்களை சந்தித்தபடி ரோட் ஷோ நிகழ்ச்சி நடத்துகிறார். சுற்றுலா மாளிகையில் மதிய உணவு அடைந்த பிறகு குறிப்பாக 2:50 மணிக்கு சுற்றுலா மாளிகையில் இருந்து புறப்படும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3 மணி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு கரூர் மாவட்ட கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியம் மணவாசி ஊராட்சியில் 1700 கோடி மதிப்பீட்டில் அமையவுள்ள தோல் அல்லாத காலனி தயாரிக்கும் புதிய தனியார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதன் மூலம் சுமார் 11,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கின்றதும் தொடர்ந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சேர்ந்த 32 பேருக்கு அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் வகையில் பணி நியமன ஆணையை வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் 4 மணிக்கு கரூரிலிருந்து புறப்பட்டு திருச்சி செல்கிறார். திருச்சி நிலையத்திலிருந்து மாலை 6 மணிக்கு தனி விமானம் மூலம் மிக முக்கியமாக சென்னை வருகிறார். இது மிக முக்கியமாக சொல்லணும் என்றால் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி 5000 பேர் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அமைச்சர் ரோடு ஷோ செல்ல அட்லஸ் கலையரங்கம் முதல் சுற்றுலா மாளிகை வரை கரூர் கோவை சாலையில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை ஓரம் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு உள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள அட்லஸ் கலையரங்கம், மாவட்ட கலெக்டர் அலுவலகம் ஆகிய இடங்களை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் நேற்று பார்வையிட்டு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மிக முக்கியமாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு கரூர் செல்வதால் மிகுந்த வரவேற்பு இருந்தாலும் கூட மிகுந்த எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. என்ன உரையாற்ற எதிர்பார்ப்புகளில் தற்போது நீலாங்கரை நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் ராஜலட்சுமி. நௌஷாத், 12:30 மணி அளவில் முதலமைச்சர் விஜய் பணி ஆணைகளை வழங்க இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில அமைச்சர்கள் யாரெல்லாம் உடன் சென்றிருக்காங்க, அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நேற்றிலிருந்து நீர்வளத்துறை அமைச்சரும் தாவேக்காவுடைய பொதுச் செயலாளருமான புசி ஆனந்த், மேலும் அமைச்சர் ஆதவர்ஜனா தற்போது நேற்றே அந்த பகுதிக்கு சென்று முழுமையாக விழா ஏற்பாடு எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் முதலமைச்சராக பதவியேற்று பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதில் அந்த 41 பேர் உயிரிழப்புக்கு பிறகு முதல் முறையாக கரூர் வருவதால் அதை குறிப்பாக இந்த இடம் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். வெகு விமர்சையாக மக்கள் பங்கேற்கும் முறையாக பல்வேறு ஏற்பாடு செய்ய வேண்டிய அடிப்படையில் நேற்றே அமைச்சர் நேரடியாக களத்திற்கு சென்று முழுமையாக ஆய்வு மேற்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று கூட அமைச்சர் அருண்ராஜ் மற்றும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதிதாக அதிமுகவிலிருந்து தாவேக்காவில் இருந்த MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர் கூட நேற்று அந்த பகுதிக்கு சென்றிருந்தார்கள். அந்த இடத்தில் மூத்த அமைச்சர்கள் முன்னாள் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே அந்த பகுதியில் முகாமிட்டிருந்தார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வரவேற்பதற்காக அனைத்து ஏற்பாடும் பிரம்மாண்டமாக செய்திருக்கிறார்கள். லட்சுமி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.